நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அல்லாஹுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாம், அல்லாஹுடைய மார்க்கமான இந்த தூய இஸ்லாம், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்களின் மீது, முஸ்லிம்களின் மீது தொழுகை கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கிறது. இஸ்லாத்தில் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமினாக முஸ்லீமாக வாழக்கூடிய ஒருவர் 5 நேர தொழுகையை நிறைவேற்றுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் கடமை. நிச்சயமாக மூமின்களின் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் சொல்லுகிறான், வஅகீமிஸ் ஸலாஹ், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான அருவருப்பான காரியங்களை விட்டு தடுக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக தொழுகையை அல்லாஹ் நமக்கு விதியாக ஆக்கி, தொழுகை என்பது நம்மை படைத்த ஏக இறைவனான அல்லாஹ்வை நினைவு கூறுவதும் அவனை வணங்குவதும் அவனுக்கு நன்றி செலுத்துவதும் தான் தொழுகை. இன்ன ஸலாத்த திக்ரி, நிச்சயமாக தொழுகை என்பது அல்லாஹுவை நினைவு கூறுவதாகும், அல்லாஹ்வை நினைப்பதாகும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வை நினைவு கூறுவதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதும் அவனை வணங்குவதும் தான் தொழுகை. இஸ்லாம் நம் மீது சுமத்தி இருக்கிற, அல்லாஹ் நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கிற வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும், அது எந்த வணக்க வழிபாடாக இருந்தாலும் சரி, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, உம்ரா போன்ற வணக்கங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், எந்த வணக்கமும் பிறருக்கு இடையூறு ஏற்படுத்தாத, தொந்தரவு செய்யாத வணக்கம். இன்னும் சொல்ல போனால் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய அடிப்படையில்தான் வணக்கங்கள் அமைந்திருக்கிறது. ஜக்காத்து சதக்காவை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு வணக்கமாக, ஏழைகளுக்கு வாழ்வளிக்கிற ஒரு வணக்கமாக, உதவி செய்கிற ஒரு வணக்கமாக நம் மீது சுமத்தப்பட்டு இருக்கிறது. தொழுகை, நாம் தொழக்கூடிய தொழுகை இருக்கிறது, அந்த தொழுகையை நாம் நிறைவேற்றுவதால் யாருக்காவது எந்த இடையூறாவது பிரச்சனையாவது இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. நாம் நமக்குள் தொழுகிறோம். ஒரு சில இடங்களில் நாம் தொழக்கூடிய தொழுகையால் யாருக்காவது பிரச்சனை என்று சொன்னால், அந்த வெளியில் மைக்கு பயன்படுத்தி நடத்தப்படுகிற விஷயங்கள் வேண்டுமானால் பிறருக்கு மைக்கில் தொழுகை நடத்துவதும் மைக்கில் பாங் சொல்வதும் வேண்டுமானால் ஒரு சிலருக்கு இடையூறாக தெரியலாம். ஆனால் அது கூட சில நிமிடங்கள் மாத்திரம்தான் பாங் சொல்வது மைக்கில் சொல்லப்படுகிறது. அதனால் யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. 2 நிமிடம், அதிகப்படியாக 2 நிமிடம் அல்லது 2 நிமிடம்தான் பாங்கு. பெரும்பாலும் எல்லா மஸ்ஜிதுகளிலும் 2 நிமிடம் அல்லது 3 நிமிடங்கள் மட்டுமே சொல்லப்படும். அது யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. மைக்கில் தொழுகை நடத்தப்படும். அந்த தொழுகை நடத்துவது வெளியில் உள்ளவர்களுக்கு, அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கேட்குமேயானால், அதுவும் கூட குறிப்பிட்ட ஒரு 7 நிமிடம் அல்லது 10 நிமிடம். அப்போ மைக்கில் தொழுகை நடத்துகிறதா இருந்தால் கூட அதிகப்படியாக 10 நிமிடம் அல்லது 8 நிமிடம். இதில் யாருக்கும் எந்த டிஸ்டர்போ, தொந்தரவோ, துன்பமோ கிடையாது. ஆனால் நாம் நம்ம இடத்துல அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தில், அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில், நமக்காக நம் மீது அல்லாஹ் கடமையாக்கிய வணக்கத்தை நாம் நிறைவேற்றுறது இன்னைக்கு ஒரு சில மாநிலங்களில், அதிலும் குறிப்பாக மதவாத தீய சக்திகள் ஆட்சி செய்யக்கூடிய பாஜக ஆளுகிற மாநிலங்களில் அது ஒரு சட்டவிரோத காரியமாக, அந்த கயவர்களுக்கு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கயவர்களுக்கு அது சட்டவிரோதமாக தெரிகிறது. பொது இடத்துல தொழுகை நடத்தி மக்களுக்கு இடையூறு பண்ணுற மாதிரி சாலையை மறித்து அல்லது தெருவை மலைச்சு ரோடை பிளாக் பண்ணி, ஸ்ட்ரீட்டை பிளாக் பண்ணி நாம் தொழுதா அதில் கூட நடவடிக்கை எடுக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ரோட்டை மறித்து, சாலையை மறித்து தொழுதாங்க, தெருவை மறித்து பொதுமக்கள் போக விடாமல் இடையூறு பண்ணி தொழுதாங்கன்னு சொல்லி அதில் நடவடிக்கை எடுக்கிறதுல கூட ஒரு சாத்தியம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது.
ரோட்டில் தொழுவாமல் தெருவில் அந்த மாதிரி எல்லாம் தொழுவுறதுக்கு மார்க்கத்தில் முதல் அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை பற்றி நமக்கு அறிவிக்கும் போதே ஒரு விஷயத்தை அடிப்படையாக சொன்னாங்க. பூமி முழுக்க எனக்கு தொழுவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ் படைச்ச இந்த பூமி முழுக்க சில தடுக்கப்பட்ட இடங்களை தவிர நபி அவர்கள் பூமியில் எந்த இடத்துல தொழக்கூடாதுன்னு தடுத்திருக்காங்களோ அந்த குறிப்பிட்ட நபி அவர்கள் தடுத்த இடங்களை தவிர மற்ற எல்லா இடங்களும், பூமி முழுக்க நபி அவர்கள் தடுத்த இடங்களை தவிர அனைத்து இடங்களுமே தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. அப்போ தெருவுலையோ ரோட்லேயோ தொழுவது தவறு கிடையாது, தொழுவலாம். ஆனால் இஸ்லாத்தின் பொதுவான இன்னொரு அடிப்படை என்னன்னு சொன்னால், நாம் தொழுகிற தொழுகை நமக்கு நன்மை கிடைக்கணும், நம்முடைய தவறுகள் அந்த தொழுகையால் மன்னிக்கப்படணும், அல்லாஹ் நமக்கு நன்மையை தரணுங்கிற எண்ணத்தில் தான் நாம் தொழணுமே தவிர அந்த தொழுகை மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. போகிறவங்க வர்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுற மாதிரி அவங்க வழியை மறைச்சு பாதையை மறைச்சு தொழுகிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அப்போ பூமி முழுக்க தொழுகிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குன்னா யாருக்கும் இடையூறு ஏற்படுத்தாமல் பொது அமைதிக்கு பாதிப்பு வராத விதத்தில் தான் நாம் தொழுகிறத நபி அவர்கள் நமக்கு அனுமதிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற பொழுது அப்போ நாம் நம்ம இடத்துல தான் இன்னைக்கு தொழுகிறோம். இந்தியாவில் நீங்கள் எந்த ஊரை எடுத்துக்கிட்டாலும், தமிழகம் உட்பட இந்தியாவில் எந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எல்லா இடங்களிலும் முஸ்லீம்கள் எங்கே தொழுவாங்கன்னா, ஒன்று பள்ளிவாசல்களில் தொழுவாங்க அல்லது அவர்கள் வீடுகளில் தொழுவாங்க. பொதுவான இடங்களில் எங்கேயாவது முஸ்லீம்கள் தொழுது பார்க்க முடியுமானா பெரும்பாலும் பார்க்க முடியாது. அவங்களுக்கு சொந்தமான இடங்கள், அவங்களுக்கு சொந்தமான ஃப்ளாட்டு, லேண்டு, அவங்களுக்கு சொந்தமான தோட்டம், துறவு, இது மாதிரி இடங்களில் தான் தொழுவாங்களே தவிர பொது இடத்துல தொழுதாங்கன்னு சொல்லி வராது. வருஷத்தில் 2 தினங்களான ரம்ஜான் பண்டிகை, பக்ரீத் பண்டிகை, பெருநாள் தினங்களாக ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படுகிற நோன்பு பெருநாள், பக்ரீத் பண்டிகை, நோன்பு பெருநாள் என்ற ரம்ஜான் பண்டிகை, தியாக திருநாள் என்ற ஹஜ்ஜு பெருநாள் என்ற பக்ரீத் பண்டிகை, இந்த பண்டிகைக்காக தொழக்கூடிய அந்த சிறப்பு தொழுகையை நிறைவேற்றுறதா இருந்தால் கூட ஒரு பொது இடத்துல ஒருவருக்கு சொந்தமான இடத்துல திடலை பயன்படுது. ஏன்னா அந்த 2 தொழுகைகள் திடலில் தான் தொழ வேண்டும் என்பது நபி அவர்களுடைய உத்தரவு. அப்போ நபி வழியை பின்பற்றி திடல்ல தொழுகிறதா இருந்தால் கூட தனக்கு சொந்தமான திடல்ல தான் முஸ்லிம்கள் தொழுவாங்க. தனக்கு சொந்தம் இல்லாத அரசுக்கு சொந்தமான அல்லது தனியாருக்கு சொந்தமான இடத்துல தொழ வேண்டிய நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மைதானத்தை திடலை பயன்படுத்துறதா இருந்தால், அந்த அரசுக்கு சொந்தமான இடமா இருந்தால் முறையாக அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கி தான் தொழுவை நடத்தப்படும். இது தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் நடக்குது. அல்லது தனியாருக்கு சொந்தமான இடமா இருந்தால் அந்த தனியாரை போய் சந்தித்து நேரில் பேசி அவங்க அனுமதி கொடுத்தா தான் அந்த இடத்துல தொழுகை நடத்தப்படும், இல்லாட்டி தொழுகை நடத்தப்படாது. அப்போ இந்தியாவில் எந்த ஒரு பகுதியிலையுமே முஸ்லீம்கள் தொழுகை நடத்துகிறோங்கிற பெயரில், வழிபாடு நடத்துகிறோங்கிற பெயரில் யாருக்கும் எந்த இடையூறும் பண்ணுறது கிடையாது. பிற மத மக்கள் வழிபாடு, அவங்களுடைய மத வழிபாடுகள்லாம் எப்படி இருக்குது, பண்டிகை கொண்டாடுறோங்கிற பெயரில் அடுத்தவங்களுக்கு இடையூறு பண்ணுறது, வழிபாடு நடத்துகிறோங்கிற பெயரில் தேர் இழுத்து பட்டாசு வெடி கொளுத்தி எவ்வளவோ, அதாவது அவங்க பண்டிகைகளில் பெரும்பாலும் முஸ்லீம் அல்லாத மாற்று மத மக்கள் கொண்டாடுகிற பண்டிகைகள் எல்லாமே ஒரு விதத்தில் பார்த்தா பிறருக்கு இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம தொழுகிற தொழுகை யாருக்கும் எந்த இடைஞ்சலும் கிடையாது. நம்ம நிம்மதியாக அமைதியாக தொழுதுட்டு போகக்கூடிய ஒரு வணக்கமாகத்தான் இந்த வணக்கம் நம் மீது சுமத்தப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே மராட்டிய மாநிலத்தில் கல்லூரி வளாகத்தில் தொழுத 3 மாணவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னங்கிறத ஏற்கனவே உங்களுக்கு நாம் காணொலியில் சொல்லியிருக்கோம், நம்முடைய உரைகளில் சொல்லியிருக்கோம். கடந்த 16ஆம் தேதி, இந்த ஜனவரி மாதம் கடந்த 16ஆம் தேதி ஊபி மாநிலத்தில் பரேலி மாவட்டம், ஊபி மாநிலத்தில் பரேலி மாவட்டத்தில் முகமது கஞ்ச் என்று சொல்லப்படுகிற கிராமத்தை சேர்ந்த ஒரு 12 முஸ்லிம்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. என்ன வழக்கு பதிவுனா, பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தினாங்க, சட்டவிரோதமாக ஒன்று கூடுனாங்க, அடுத்து முன் அனுமதி பெறாம மத கூட்டம் நடத்தினாங்கிற பெயரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. பிறகு ஜாமீனில் வெளியே வர்றாங்க. இன்னும் 3 பேரை காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கிறதா மீடியாவில் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. மீடியாவில் ஒரு செய்தி. இவங்க செஞ்ச ஒரு தவறு என்னன்னு சொன்னால், முகமது ஹனீஃப் என்ற ஒருத்தருக்கு சொந்தமான வீட்டில் அவங்க தொழுதுருக்காங்க.
அந்த கேஸை எப்படி ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு வீட்டில் இவங்க தொழுவை நடத்தினாங்க, இவங்க மத கூட்டம் நடத்தினாங்கன்னு சொல்லி தான். ஆள் நடமாட்டம் இல்லைன்னு சொன்னால் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல, ஒரு பகுதியில், ஒரு ஊரில் ஒருத்தர் தனக்கு சொந்தமான இடத்துல அவர் மத அடிப்படையில் வணக்கத்தை நிறைவேற்றுறாரு, வழிபாடு நிறைவேற்றுறாருன்னா அது எப்படி குற்றமாகும்? நம்ம நாட்டு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் 25வது இந்திய அரசியலமைப்பு 25வது பிரிவு என்ன சொல்லுது? குடிமக்கள் அனைவரும் தங்களுக்கு விருப்பமான மதத்தை நம்பவும் பின்பற்றவும் அதை பிறருக்கு பரப்பி பிரச்சாரம் செய்யவும் நம்ம நாட்டு சட்டம் நமக்கு அனுமதி தருது, சுதந்திரம் வழங்கியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அடுத்தவனுக்கு சொந்தமான ஒரு வீட்டில் இவங்க அத்துமீறி அவனை கேட்காம, அடுத்தவனுக்கு சொந்தமான ஒரு வீட்டில் அவன்கிட்ட கேட்காம அத்துமீறி தொழுவை நடத்தியிருந்தா, நடவடிக்கை எடுத்திருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒரு முஸ்லிமுக்கு சொந்தமான, தங்களுக்கு சொந்தமான வீட்டில் தொழுத முஸ்லிம்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டு இன்று ஜாமீனிலே வெளியில் வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, அதாவது சட்டவிரோதமா எந்த ஒரு தப்பும் செய்யாம தங்களின் மார்க்க கடமையான தொழுகையை நிறைவேற்றியதற்காக அவர்களின் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு சொன்னா, மத அடக்குமுறை, மதவாத கும்பல்கள் ஆட்சி நடத்துகிற மாநிலங்களில் நடக்கிறது, ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்ற திமுர்ல, பவர் இருக்கு என்ற ஆணவத்துல ஃபிரௌன் எப்படி அநியாயம் செய்தானோ, நபி அவர்களின் காலத்தில் இருந்த அந்த குஃபார்கள் எப்படி அநியாய அக்கிரமத்திலே ஈடுபட்டார்களோ, அந்த அநியாய அக்கிரம செயலைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தொழுததுக்காக வேண்டி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்களே அந்த சகோதரர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். இந்த அநியாயக்கார பாவிகளுக்கு எதிராக அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போமாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.